சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒக்கியம் துரைப்பாக்கம் எழில் நகர் திட்டப்பகுதியில் உள்ள 6000 அரசு குடியிருப்பு வீடுகள் உள்ளது. இப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை, குடியிருப்பு பகுதிகளில் பல இடங்களில் கழிவுநீர் தேக்கம், பாதுகாப்பற்ற மின்சார கேபிள்கள் வெளியில் இருப்பது போன்ற பல குறைகளை சரி செய்து தர வேண்டும் என தொடர்ச்சியாக பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்தது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 40 கோடி மதிப்பீட்டில் பழுதுபார்ப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துவக்கி வைத்தார். அரசு குடியிருப்பு கட்டிடங்களில் புனரமைப்பு மேற்கொள்ளப்பட உள்ள பணியினை துவக்கி வைத்த பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படும் என பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் கூறும்போது, தற்போது உள்ள 2 குடியிருப்புக்கு ஒரு தண்ணீர் தொட்டி உள்ளது. இனி ஒவ்வொரு குடியிருப்புக்கும் தனித்தனியாக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட உள்ளது. அனைத்து கட்டிட தொகுப்புகளிலும் 260 இடங்களில் உள்ள மின் இணைப்பு பெட்டி புதியதாக மாற்றப்பட்டுள்ளது. கட்டட தொகுப்புகளில் 3வது தளத்தில் உள்ள ஓடுகள் புதிதாக பதிக்கப்படும். கட்டட வெளிப்புற சுவர்களுக்கு பூச்சி வேலை மேற்கொள்ளப்பட்டு வர்ணம் பூசப்படும். சேதமடைந்துள்ள குடிநீர், கழிவுநீர், மழைநீர் அகற்று குழாய்கள் மாற்றி புதிதாக அமைக்கப்படும் என்றும், கட்டட தொகுப்புகளை சுற்றி சிமெண்ட் கான்கிரீட் அமைக்கப்பட உள்ளது. கழிவுநீர் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் கூறுங்கள், அதையும் விரைவில் சரி செய்து தருவதாக உறுதியளித்தனர். உடன் 195வது வார்டு மாமன்ற உறுப்பினர் க. ஏகாம்பரம், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் MK ஏழுமலை, அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.